எனக்கு மனசு புண்பட்டு போச்சு. அது எப்படிங்க திருப்பதி லட்டுல கலப்படம் செய்ய முடியும்? இது இறைவனுக்கு எதிரானது, இந்து மதத்திற்கு எதிரானது. இதற்கு நான் பரிகாரம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி மலையில படி மேல ஏறி அவர் நடந்து போனார். சரி, அவர் மட்டும்தான் போனாரா அப்படின்னா அதுதான் இல்லை. அவர் பின்னாடி அவரோட ரசிகர் பட்டாளம், தொண்டர்கள், இப்படியாக அவர்களும் அந்த உணர்வெழுச்சி நிலையில் போனார்கள் என்பதுதான் மிக முக்கியம். அதை தவிர விரதம் வேற இருந்தார். இதெல்லாம் எதுக்கு? அந்த திருப்பதி லட்டுல மாமிச கொழுப்பு சேர்ந்திருக்குன்னு சொன்னதற்கான பரிகாரமாக அவர் இருந்தார். எவ்வளவு தூரம் மக்களை முட்டாளாக்கினார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது இவருக்கான ஆதரவுங்கிறது பெருகிச்சு. மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? பாருங்க பாருங்க, தெய்வமே இறங்கி நின்று பவன் கல்யாண் உருவத்துல வந்து இந்து மதத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறதுன்னு இருக்கிற வசனம் எல்லாம் சேர்த்து பேசினாங்க மக்கள். இவ்வளவு நாடகம்லாம் செய்த பவன் கல்யாண் என்கின்ற ஆந்திராவின் துணை முதலமைச்சரிடம் கேட்பதற்கு மிஸ்டர் பொதுஜனத்துக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நீங்க ஒரு ஃபேக் நியூஸை மக்கள் மத்தியில பரப்பி விட்டீங்க. அதை கேட்டு எத்தனையோ பொதுமக்கள் மனசு வருத்தப்பட்டார்கள். அந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை இப்ப வந்திருக்கு. இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணீங்கல்ல, இப்போதான் நீங்க பரிகாரம் செய்யணும். என்னன்னா, பொதுமக்கள் முன்னாடி வந்து நான் செய்தது தப்பு, அப்படியான ஒரு தவறான செய்தியை பரப்பி விட்டது தப்பு, உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தியது தப்புன்னு நீங்க இப்போ பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்.